அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. நியூஸ் ஒன்று வந்துக்கிறேன் தெரிஞ்சுன்னா, நான் இப்போ நேற்றோட பார்த்தேன் 2-3 நாளைக்கு முந்தி நியூஸ் வெளியிட்ட நியூஸில் இஸ்ரேல் ஈரான் ஓர் அப்படின்னு சொல்லி இப்போ நேரத்தோட இஸ்ரேல் அடி வாங்கி போதாமைக்கு தான் ஈரான்கிட்ட இப்போ மறுக்க தலை விட்டுறாங்க. ஈரான் இந்த வருஷத்துக்கு அணு ஆயுதம் செய்கிறது நிப்பாட்டணுமா, அப்படி நிப்பாட்ட இல்லாட்டி தாக்குவோமா. இப்போ அவர் இப்படி பேசி தான் ஒன்றாவது அடி வாங்கினார். 12 நாள் போரில் 500 மிசைல் அனுப்பி 1000கணக்கு ட்ரோன் அனுப்பி இருக்கிற ஒட்டுமொத்த நகரத்தையும் டெல்வாயும் ஹைஃபாலையும் ஏற்பட்ட தாக்குதல் ஈரான் நடத்திச்சு. ஹைஃபாவில் பெரிய எண்ணெய் கிடம் கொண்டு ஈரான் இல்லாமல் ஆகிச்சு, கச்சா எண்ணெய். அப்போ டெல்வாயும் நகரத்தில் பெரிய பில்டிங், மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு இருந்த இராணுவ முகாம் எல்லாம் தாத்து தள்ளிச்சு. அது தாத்து தள்ளின போனதுக்கு இவர் இன்னும் வாயை விட்டு டீக்கிறாரு. என்னத்தை நடக்குமென்று அளவு தான் தெரியும். அப்போ இது 2 கேஸ் என்ன சொன்னால், இப்போ ஈரான் சொல்லிடு நீ கை வைக்காய், எங்களோட அணு ஆயுத விஷயத்துலையோ எங்களோட இதில் எண்ணெய் வளர்த்துலையோ எங்களோட பெட்ரோல் வளர்த்துலையோ நீ கை வச்சேன்னு சொன்னால் நான் உனக்கு 12 நாள் போரில் 500 மிசைல் தான் அனுப்பினேன். ஆனால் இது 1 மாதம் போர் இல்லை, 2 மாதம் போர் இல்லை, 3 மாதம் 1 மாதம் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ ஹமாஸோட யுத்தம் செஞ்சாய், அந்த சின்ன போராளி கூட்டத்தையும் உனைய பிடிச்சிக்கலாம் பேத்தி. நீ எங்களோட யுத்தம் செஞ்சு எங்களோட நாட்டாளிக்கு பார்க்குறியாண்டு ஈரான் கேட்குறாரு. அல்காமேனி அப்போ சொல்லிக்கிறாரு, 2 வருஷம் யுத்தம் செஞ்சு அப்பாய் மக்களை கொண்டு அப்பாய் குழந்தைகளை கொண்டு ஹமாஸை ஒன்று செஞ்சு கொள்ளலாமே தடமாறினேன். அப்போ நீ இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ பெரிய பலத்தோடு இருக்கிற, இவ்வளோ பெரிய ஆமி பவரோடு இருக்கிற நாட்டில் கை வச்சா என்னத்தை நடக்க வேண்டிய யோசிச்சு பாருன்றார். அதை சொல்லிக்கிறாரு. உனக்கு போன வருஷம் 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்துக்கு நாட்டிச்ச ஓரில் உனக்கு 12 நாள் ஓரில் எந்த ஆயிடுச்சு, உன்னோட 12 நாள் ஓரில் 1000கணக்கு பில்டிங் சேதமாகிடுச்சு. அப்போ 32 பேர் செத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் நீ யோசித்து பார்த்து பேசணும். என்ன சொன்னால், நான் போன 12 நாள் ஒரு 500 மிசைல் தான் அனுப்பினேன். இதே நாங்கள் இப்போ 10 நாள் 12 நாள் 1 மாதம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2000 மிசைல் அனுப்புவோம். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட மிசைல் லீக்கி ட்ரோன் லீக்கி அப்படின்ட்டு சொல்லி வச்சுக்கிறாரு. அப்போ நீ இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நீ சும்மா வாய் போடுற பிரச்சனை இல்லை. நீ வேண்டிய மாதிரி வாய் போடு, வேண்டிய மாதிரி நியூஸில் பேசி சொல்லி. ஆனால் எங்கள்ட மேலே கை வச்சாய் ஒரு நாளைக்கு 2000 மிசைல் 2000 கூடையும் வரும். அது உனக்கு பார்க்கல, எப்படி வரும், எங்கால வருமென்று உனக்கு தெரியும், எங்கேருந்து வருமென்று உனக்கு தெரியும் அப்படின்றார். அப்போ இஸ்ரேல் என்ன செஞ்சான்னு சொன்னால், இவருக்கு பயம் என்ன செஞ்சார், போன வருஷம் 8ஆம் மாதம் இவர் மட்டும்தான் அடித்தார். அமெரிக்கா கூட்டு சேரலை. அமெரிக்கா கூட்டு சேர்ந்து தான் இதுக்கு மட்டும்தான் நத்தான்ஸ் இஸ்ஃபஹான் அணு ஆயுதம் தயாரிக்கிற இடத்துல அடிக்கிறதுக்கு B2 பாம்பை வச்சு அமெரிக்கா அடித்தார். அதே போல் அவர் கை வைக்கல. ஏன்னு சொன்னால் அது அடித்ததுக்கு பிறகு ஈரான் தாக்குச்சு. எங்கேன்னு சொன்னால் கட்டார்லிக்க பெரிய பேஸ் அல் ஹுதைத் பேஸ் அதை தாக்குச்சு. அதுலேருந்து அமெரிக்கா வாயை பொத்திட்டு கொஞ்சம் சத்தம் இல்லாமல் ஈன்ட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், இவங்கள்ட்ட ஈரான்லேருந்து கட்டாருக்கு அனுப்புகிற மிசைலை விட ட்ரோனை விட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ட்ரோன் மிசைல் ஈகுது. அதை சுட்டித்தான் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் பெரிய டோக்கெல்லாம் முட்டு பாய்ஞ்சு வாயை பற்றிட்டு ஈன்ட்டார். இப்போ இவர் இந்த சொல்லிக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் அவர் அமெரிக்காவோட சேர்ந்து அடிப்பார். அமெரிக்காவை பேசாமல் தீக்கொலை இவரையும் அமெரிக்காவையும் கூட்டு சேர்த்து கொண்டு அமெரிக்காலையும் பேத்து பில்டிங் கணக்கில் மிசைல் போடுறதுக்கு இவர் ரெடி பண்ணுறாரு. அதான் நடக்கிற வேறொரு விஷயம் இல்லைன்னு. இப்போ அமெரிக்கா இதுக்கு ஒரு முடிவு செல்லலை. இந்த மாதம் டிசம்பர் 28 26 பிறக்க முந்தி 2026 பிறக்க முந்தி அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து இவங்கள தாக்குவாங்களா. அப்போ இது எங்கே பேத்து முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேலோட கூட்டு சேர்ந்துடிக்கிறது தான் இப்போ அமெரிக்காவை எல்லாரும் ஒதுக்கி வச்சுக்கிறேன். வர்த்தகமெல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிறேன். இப்போ ஏற்கனவே சவுதி அறிவிச்சுக்கிறேன். பலஸ்தீன் தனிநாடாக காட்டியும், காசா தனிநாடாக காட்டியும், தனியாட்சியாக காட்டியும், வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து ஜெருசலமெல்லாம் சேர்த்து ஒரு தனிநாடாக காட்டியும் நாங்கள் இஸ்ரேலோட எந்த சம்மந்தமும் வைக்க மாட்டோம். அப்படி வைக்கிறதுக்கு சான்ஸும் இல்லை. எத்தனை வருஷம் போனாலும் பரவாயில்ல, இஸ்ரேலோட சம்மந்தம் வைக்க மாட்டோம். அது தனிநாடாக பலஸ்தீன் கண்ட்ரோல் வைக்கணும். இஸ்ரேலில் எந்த காரணம் கொண்டும் ஜெருசலமோ பலஸ்தீனுக்கோ நுழையப்படாது. அப்படி நுழைஞ்சேன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட மாட்டோம். அதுதான் மெயின் கோல் ஆகிட்டு. சவுதி ஒரு பக்கத்தில் பார்க்க போனால் கொஞ்சம் மூலையோட வேலை செய்யுது. அடுத்து ஈரான் எப்போ பார்த்தாலும் மிகவும் சந்தாகி. ஈரான் சொல்கிற அதுதான் பலஸ்தீன் ஒரு தனிநாடு ஆகணும். அதை விட்டால் வேறு வழி இல்லை. அப்போ இதெல்லாம் இஸ்ரேல் யோசித்து பார்க்கணும். இப்போ சும்மா ஈரான் மேலே கையை வச்சேன்னு சொன்னால் இது பெரிய தலைவலியாகும். எப்படி தலைவலியாகும்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு படித்த 12 நாள் ஓரை விட மோசமான ஓராக மாறி நேரத்தோட 13, 23, 14, 15 பேர் தான் செத்தாங்க. மொத்தமாக 24 பேர். அப்போ இந்த 12 நாள் ஓரில் 24 பேர் இருந்தால் 2-3 மாதம் நடந்துச்சுன்னு சொன்னால் அது காசமாகி மாறிடும், தரமட்டமாகிடும்.
ஏன்னா அந்த அளவுக்கு ஈரான்கிட்ட வந்து மிசைல் இருக்குது. அது இவங்களும் யோசித்து பார்க்கணும். அப்போ இது வந்து எந்த சொன்னால் இப்போ இவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதம் கடைசியாக கொள்ள 26 தொடங்கும் போது ஈரானுக்கு அடிப்பாங்களா. அப்போ அடித்து பார்க்கணும்னு சொல்லி தான் சரி நீ 7 மாதம் கை வச்சு பாரு, அதுக்கப்புறம் நான் காட்டுறோம்னு இருக்கிறேன். இதை பற்றி அமெரிக்கா யோசிக்கணும். ஏன்னு சொன்னால் அமெரிக்கா இஸ்ரேல் எடுத்து கூப்பிட்டு சேர்ந்து இந்த நாடெல்லாம் அடிக்க பார்க்கணும். அதை சுட்டி அமெரிக்கா கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஈரானுக்கு சப்போர்ட் ஒரு பக்கம் ரஷ்யா, சைனா, வடகொரியா, பாகிஸ்தான், இந்த நாடுலாம் ஈரானுக்கு சப்போர்ட். பாகிஸ்தான்லேயும் மனவாயுதமிக்கி, ரஷ்யாலையும் மனவாயுதமிக்கி, வடகொரியாலையும் மிக்கி. அப்போ இவங்களெல்லாம் சேர்ந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணின்னு சொன்னால் சொல்லிக்கிறாங்க, ஈரான் மேலே நீ கை வைக்கப்படாது, கை வச்சேன்னு சொன்னால் நாங்களும் சேர்ந்து அடிப்போம், இதுதான் கடைசி முடிவுன்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாட்டுள்ள உங்களுக்கு மற்ற நியூஸ் சொல்கிறேன் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ்.